தென்காசியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சிக்காக பணம் வசூலிக்கப்படுவதாக இது தொடர்பான ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். விமலவேலன் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனை வளாகங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களின் திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தென்காசி மாவட்டத்திற்கு நாளை வருகை புரியவுள்ளதாக இருந்தது. இந்த நிலையில் விழாவினை நடத்துவதற்காக சுகாதாரத்துறை அதிகாரிகளின் மருத்துவமனை ஊழியர்களிடம் வசூல் வேட்டையை தொடங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள 52 சுகாதார நிலையங்களிலும் ஒவ்வொரு சுகாதார நிலையத்திற்கும் தலா ரூபாய் 10,000 கொடுக்க வேண்டும் எனவும் அந்த தொகையை அந்த சுகாதார நிலையத்தில் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் தவறாமல் கொடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பான ஆடியோ ஒன்று நேற்று முதல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் ஒரு அரசு விழா நடைபெற்றால் அந்த அரசு விழா நடப்பதற்கான முழு செலவையும் அரசு நிதியிலிருந்து தானே கொடுப்பது வழக்கம். பிறகு ஏன் மருத்துவமனை ஊழியர்களிடம் வசூல் செய்து அரசு விழாவை நடத்த வேண்டும் என்ற கேள்வி எழுந்த நிலையில் இன்று, அதாவது 10/4/25 கன்னியாகுமரியில் 7.35 கோடி செலவில் 15 புதிய மருத்துவ கட்டிடங்களையும், நாளை தென்காசியில் 9.2 கோடி செலவில் 16 புதிய மருத்துவ கட்டிடங்களையும் திறந்து வைப்பதற்கு மா சுப்பிரமணியன் வருவதாக இருந்த நிலையில் நேற்று ஊடகங்களில் பரவிய இந்த நிகழ்வானது தென்காசியில் நடைபெற இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வரவில்லை என்று தற்போது அவர் தரப்பிலிருந்து அறிக்கை வரப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாத மா சுப்பிரமணியன் மேலும் இந்த செய்தியை பற்றிய உண்மை தன்மையை அறிய பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்கள் மற்றும் இணை இயக்குனர் தலைமையில் விசாரிக்க உத்தரவிட்டதாகவும் அவர் தற்போது அறிக்கையை வெளியிட்டுள்ளார். உங்கள் தகவல்களுக்கு நன்றி விமலவேலன்.